நட்டு சார், நட்டு சார், நட்டு சார். இதோ வரேன் சார். என்ன சார் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? நீங்க கோச்சிக்கலன்னா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணி கொடுங்க விக்கி சார். இது விக்கி சாரா? இங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சார், நீங்க கேட்ட ஒரு வாட்டி என்ன சார், 40 வாட்டி சொல்லுவேன். விக்கி சார், விக்கி சார், விக்கி சார், விக்கி சார். சார், எவ்வளவு தெளிவா அழகா உத்தரிக்கிறீங்க சார். இதுக்காகவே என்ன உதவி கேட்ட பண்றேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். முதல்ல உட்காருங்க சார், முதல்ல உட்காருங்க சார். எந்த காரணத்தை கொண்டு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். இல்ல சார், சொல்லுங்க சார். சார், ருக்கு எந்த வெளியூருக்கும் போனது இல்ல, அதுவும் இல்லாம ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்ததே இல்ல. அதுக்காக நாங்க ஒரு பிக்னிக் பிளான் பண்ணியிருந்தோம். எந்த ஊருக்கு சார்? மேட்டுப்பாளையம் 2 நாள் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல, அப்புறம் ஊட்டில கோத்தகிரி, குன்னூர், அப்புறம் லேக்கு, அதுக்கப்புறம் சென்னை சார். சரி சரி, நைஸ் பிளான், நைஸ் பிளான் சார். அதுல ஒரு சின்ன சிக்கல், பிசினஸ்னால என்னால போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதுக்காக நான் ருக்கு ஏமாத்த விரும்பல. லட்டுக்கு வேற எக்ஸாம் வருது இல்ல, சரி. அதனால நீங்க தான் சார் ருக்கு கூட போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு வரணும் சார். தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். விக்கிங் சார், நான் வரதுனால உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லைங்களா சார்? இல்லையே, போலாமே. வரேன். சரிங்க சார். வெரி குட் விக்கி. நானும் க்ரூமிங் கிளாஸ் அது செம்ம பிஸியா இருக்கேன். நீ அது ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. முக்கியமா பிளாக் தண்டர்ல எல்லா ரைட்ஸும் போ. ஊட்டில சைக்கிளிங், போட்டிங், 7th மைல் எதையும் மிஸ் பண்ணாத. ஓகேவா? ஓகேங்கா. அக்கா, எனக்கு கூட லட்டன்னா ஷாப்பிங் பண்றதுக்கு 1 lakh கொடுத்துருக்காருங்கக்கா. விக்கிங் சார், அந்த 1 லட்சத்தை உங்களுக்கே கொடுக்குறேங்க சார். சரி, நீ காண்றது என்ன கனவா இல்ல நினைவா? கனவா? நினைச்சேன், கனவா தான் இருக்கணும்னு நினைச்சேன். கதவு தானா திறக்குது. கனவுக்குள்ள கனவா? ஆள் மனசுல கண்ட கனவு முடிஞ்சிருச்சு. இது என்ன? என்ன குச்சி வருது? யாரு 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 யாரு? பக்கத்துல வராத. நோ 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 நோ. பம்புல அடிக்காத. டேய் டேய் டேய். நோ நோ டேய் டேய் டேய். போடா. ஏய் 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 ஏய். எங்க இருந்து வந்துச்சு இது கட்ட? பேயா? நான் பேய் இல்ல, நான் மாயாவி, இன்விசிபிள் மேன். இங்கிலீஷ் படத்துல மாத்திரை போட்டாலும் இல்ல வாட்ச் கட்டாலும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுவாங்களே, அந்த மாதிரியா? எஸ், அது சரி. என்னையே தேடி வந்த? டார்ச்சர் பண்ண ஊர்ல எத்தனை பேர் இருக்கும் போது என்ன மட்டும் ஏன் எதிர் வீட்டு நட்டு இருக்காரு, அங்க போக வேண்டியதானே? நீதானே
சும்மா இருக்க. ஏய் என்ன இதெல்லாம்? ஷய்யோ! அனி ஏய் ஏய் அனி. விக்கி ஏன் இதெல்லாம் கலச்சு போட்டுருக்க நீ? அது மா மா! மா நில்லு! கெட்ட வார்த்தையில திட்டுறியா நீ? உன்னை ஏய் ஏய் நோ ஏய் ஏய் அடிக்காத. ஏய் ஹனி நோ நோ. உன்னை இங்க பாரு. நான் வரதுக்குள்ள இதெல்லாம் மடிச்சு அயன் பண்ணி வைக்கல உன்னை குழப்ப பண்ணிடுவேன் பாத்துக்கோ. நோ ஹனி என்னைய நீ கெட்ட அனி. வார்த்தை திட்டுறியா? நான் சொல்ல வந்தது ஐயோ மாயாவின் தானே சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு இப்படி அட்டகாசம் பண்றியே. ஐயோ ஐயோ. என்ன விக்கி சார் இது? என்ன ஒரு பெரியவர் ரிசர்வ் பேங்க்ல கியூவில் நின்று பழைய 1000 ரூபாய் நோட்டை மாற்றி 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்தார். அப்போ திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து மொத்த பணத்தையும் அவர் கையிலேருந்து புடின்னு போயிட்டாங்க சார். அச்சோ. தினம் டாஸ்மார்க்கில் ஒரு ஃபுல்லு ஏர்லேயே மறந்துன்னு போதாம சார். சித்து வேலையாக இருக்குன்னு பேப்பரில் போட்டிருக்கான் சார். ச்சே, அது சித்து வேலையோ இல்லை சேவாக் வேலையோ இல்லை, ஏதோ ஒரு விஞ்ஞானியுடைய வேலை அது. ஓ அப்படி சொல்கிறீங்களா? ம். விக்கி சார், என்னடா அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் கொடுங்க சார். 500? இரு இந்தா இந்தா 300 200 வச்சுக்கோ. கொடுங்க சார். இருக்கா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்னடா யாருக்காவது அடிக்கடி பட்டுச்சா? இல்ல சார், அப்புறம் எதுக்குடா இந்த 500 ரூபா வாங்கினேன்? நானே சாதாரணமா நடந்து வந்து கேட்டா நீங்க தர மாட்டீங்க இல்லையா? சரி, அதான் பரபரப்பா ஓடி வந்து கேட்டேன். இப்ப தந்துட்டீங்க. தேங்க்யூ சார். எப்படி நம்ம ஐடியா? ஏண்டா விஞ்ஞானிங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு இன்விசிபிள் மேனை கண்டுபிடிச்சா நீங்க அதை விட அதிகமா யோசிச்சு கடன் வாங்குறதுக்கு வழி கண்டுபிடிக்கலடா. ஐயோ சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இது ஒண்ணு கடன் கிடையாது. யாருக்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு திருப்பி தர்ற மாதிரி இருந்தா தான் அதுக்கு பேர் கடன். புரியுதா? இது நீங்க எனக்கு கொடுத்த அன்பளிப்பு. டேய் உன்னெல்லாம் விட்டு அந்த இன்விசிபிள் மேன் என்ன வந்து டார்ச்சர் பண்றான் பாருடா. Who are you that invisible man? விக்கி சார், எனக்கு இந்த போலீஸ்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், வாட்ச்மேன், லைன்மேன் இவங்கள மட்டும் தான் தெரியும். பை த பை, நீங்க சொல்ற அந்த இன்விசிபிள் மேன் எனக்கு தெரியாது. பிரியாணி வாசனை என்ன கூப்பிடுது. வரட்டுமா? பரதேசி, இவன் மூஞ்சியெல்லாம் பக்கத்துல பாக்குறதுக்கு அந்த இன்விசிபிள் மேன் பண்ற டார்ச்சர் எவ்வளவு பரவாயில்ல போல் இருக்கு. சார் என்ன எங்க டீ சாப்பிடவா? இல்ல சார், துணி துவைக்கலாம்னு வந்தேன். என்ன சார் டீ கடையில வந்து டீ சாப்பிட வந்தீங்களா கேக்குறீங்க? என்ன டீ சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க? வாங்குனேன், அந்த நாதாரி கோபி தட்டி விட்டு கொட்டி போயிட்டான். சரி, இன்னொரு டீ ஆர்டர் பண்ணி குடிக்க வேண்டியது. இந்த காசையும் புடுங்கிட்டா சார் அவன். டோன்ட் வெரி சார், உங்க எதிர் வீட்டுக்காரனா நான் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி தர மாட்டேன். ஐ வில் ஹெல்ப் யூ. சாருக்கு ஒரு டீ போடுப்பா. இந்தாங்க சார், தாராளமா குடிங்க. நீங்க குடிக்கல? இந்த கடையில மனுஷன் டீ குடிப்பானா? எனக்கு ராகி மால்ட். கை விடு. ஏய் யாரு? ஏய் ஹலோ. ஏய் நோ. ஏய் 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 கை. ஏய் 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 ஏய். என்ன இது? டீ வாங்கி கொடுத்த முஞ்சில டீ ஊத்துற? ஐயோ பண்ணீங்க. நான் ஊத்தல. என் கை அப்படியே போய் போய் தட்டி விட்டுச்சு. ஆமா. நீ ஊத்தாம இங்க யார் யார் இருக்கறோம்? இருக்கறதே நம்ம 3 பேரு. நீண்டா ஊத்துற நான் பாத்தறியா? இல்ல பண்ணிரே, நான் ஊத்தல. ஏய் 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 ஏய். ஐயோ. ஐயோ. ஏண்டா எம்எல்ஏ டீ ஊத்துற? ஐயோ நானா ஊத்தல, தானா ஊத்திருச்சு பண்ணிரே. தானா இப்பறா ஊத்துற? ஐயோ நான் இல்ல. டீ தானா ஊத்துற மாதிரி கை தானா அடிக்குது பண்ணிரே. தானா அடிக்கல. ஐயோ. ஐயோ அப்ப லெஃப்ட் இப்ப ரைட். ஏய் ஏய் இடிக்காத உறா டேய். யாரு டேய்? ஐயோ நான் இந்த மாயாவி பண்ற வேலை பண்ணுது. மாயாவி நம்பாதீங்க, செம்மையா நடிக்கிறாரு. சார் நீங்க வேற சார். பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம்.
தேங்க்யூ சார். கண்ணாடியா போட்டுட்டு ஸ்டைல் அடி வாங்கிட்டு இருக்காரு. பண்ணல, நான் ஒண்ணும் பண்ணல. கை தானா அடிக்குது. இதோ பாரு, இப்படிதான் இந்த மாயாவை இங்கடா பாத்தியானே, இவ்வளவு அடி வாங்கி கூட திருந்தலனே. சொல்லுங்க ஐயோ. பண்ணல ப்ளீஸ். அடிக்காதீங்க. ருக்குமான். சார் நான் இங்க இருக்கேனுங்க சார். ஹாய் ருக்குமான். ஹலோங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் வாத்துட்டு இருக்கேனுங்க சார். அப்படியா? நான் உன ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ சூப்பருங்க சார். இது மட்டும் என்ற வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, பேய் மாதிரி பேந்தன்னு முடிச்சிட்டு பாருங்க. அவருக்கு ஒரு நகைச்சுவை உணர்வே கிடையாதுங்க. ஆமாங்க. அப்புறம் தனியாவா இருக்கீங்க நீங்க? நான் இருக்கேனே. ஏய், நீ என்னடா பண்றீங்க? கடையில வேலை இல்ல, அதனால தான் முதலாளி அக்காவுக்கு உதவி பண்ண அனுப்புனாரு. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? பூரிக்கு மாவு பசையும் சார். டேய், மாவு பசைறதுல உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நீ எல்லாம் என்னடா டேய்? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான்லாம் பரோட்டா கடையில 5 கிலோ மைதா மாவை நல்லா பிசைஞ்சு ரைட்ல தட்டி லெஃப்ட்ல தட்டி அப்படி வீசி பரோட்டா போட்டா வச்சுக்கோங்க, பூ மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்துல காலி ஆயிடும். ஏய், நீ எல்லாம் பரோட்டா கடையில பசஞ்சிருக்க, நான் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பசஞ்சிருக்க தெரியுமா? டேய் குறா, நான் பேசுறேன். டேய் குறா, நான் பேசுறேன் குறா. ஐயோ எதுக்குங்க சார் உங்களுக்கு இந்த சிரமம்? அவன் கிட்ட கொடுங்க சார். நான் பண்ணி தரேன் மேடம். இவெல்லாம் யாரு? டேய் நீ வீட்டுக்கு போடா போடா போடா. புக்கு கண்ண போட்டா இருடா. நீங்க எந்த காயெல்லாம் வெட்டு, நான் உள்ள போய் சமையல் பண்றேன். வா. ஐயோ மேடம், நானே காய்கறிலாம் வெட்டி தரேன். ஐயோ ஏனுங்க சார், நீங்க இப்பதான் வந்து அனிதா கூட ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சு இருக்கிற மிச்ச நேரத்துல எனக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க ஒரு வேலை பாருங்க சார், இவன் ஒரு வேலை பார்க்கட்டும். வேலை சீக்கிரமா முடியும்ல? வா. சரிங்க. அப்படியா? பசங்க சார். ஏனுங்க சார் வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுறீங்க. சரி சரி சரி. டேய் தண்ணீர்ரா. முடியாது. கையெல்லாம் மாவு வரடா, எடுத்து ஊத்துறா. அதான் மாவு பெசறன்னு நீயே எடுத்து ஊத்திக்கோ. ஐயோ ஏனுங்க சார் மாவு கொட்டிட்டீங்க? ரேஷன் கடையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின தெரியுமா உங்களுக்கு? ஐயோ நான் கொட்டல மேடம், தானா கொட்டிருச்சு மேடம். அது எப்படி அக்கா சார்? போய் சொல்றாக்கா, இந்த ஆள் தான் கொட்டினாரு. இல்ல இருக்கும், நான் கொட்டாது. அக்கா அடிக்கிறாரு. என் முதலாளி சம்பளம் கொடுக்கலாம் கூட அடி வாங்குவேன், ஆனா இந்த ஆள்கிட்ட அடி வாங்க முடியாது. நான் அடிக்க, என் கையை பிடிச்சி யாரோ அடிக்க. அக்கா ஏய் வேணாம் சொல்லிட்டேன் நானே. ஒண்ணு பண்ணடா. அவன் கோவக்காரங்க சார், கத்தி எடுத்து குத்திடுவானுங்க சார். தேங்க்ஸ்க்கா. டேய் கத்திய வைடா, நான் ஒண்ணு பண்ணடா. ருக்கு மேடம், நான் ஒண்ணு பண்ணல, யாரோ என் கையை பிடிச்சு அவன அடிக்க வைக்கறாங்க பாத்தீங்களா? டேய் நான் ஒண்ணு பண்ணடா, நான் சும்மா தான் இருக்கறடா. யாரோ என் கையை பிடிச்சு. ஐயோ சார் சார் ஐயோ டேபிள் சார் டேபிள் சார் டேபிள் சார் டேபிள் சார் நான் இன்ஸ்டால்மென்ட் வாங்கி வச்சிருக்கேன் சார். வேணாங்க சார். ஐயோ 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 வேணாங்க சார் வேணாங்க சார் வேணாங்க சார் வேணாங்க சார் வேணாங்க சார் போதுங்க சார். ஐயோ என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு பண்ணல மேடம், யாரோ பாருங்க மேடம். ஏய் இருடா, ஏய் அடிக்கறடா. என்ன ஒரே சத்தமா இருக்கு? விக்கி என்ன பண்ணிட்டு இருக்க? விக்கி சார் கேளுங்க சார். டேய் ஒரு நிமிஷம் இங்க வாடா. ஐயோ வேணாங்க சார். ஏய் விக்கி வீட்ல அவ்ளோ வேலை இருக்கு, என்ன பண்ணி? ருக்கு என்னாச்சு? அக்கா என்னன்னே தெரியலங்கக்கா. மாவு பசஞ்சு கொடுக்கறதுக்காக வந்தாரு. அதுக்குள்ள பார்த்தா இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு 2 பேரும் பசஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிரிச்சு விடுங்கக்கா. இது விக்கி நான் அவ்ளோ வேலை வச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணாம இங்க மாவு வந்து பேச போறியா? ஐயா அக்கா இப்ப அதுவாங்க முக்கியம். முதல்ல பிரிச்சு விடுங்கக்கா. பிரிச்சு விடு வாடா. அக்கா விடுங்க, இவனை அடிச்சு சாவடிக்காம விட மாட்டேன். நான் ஒண்ணு பண்ணடா, நான் ஒண்ணு பண்ணடா. விக்கி என்ன லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்க? சின்ன பசங்க மண்ணுல ரோட்ல போறன்னு விளையாடுற மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்ல ஹனி, நான் ஒண்ணு பண்ணல ஹனி, நான் சும்மா தான் நிக்கிறேன். யாரோ என் கையை பிடிச்சு அடிக்காத. இருடா. திருப்பி அடிக்கிற பாருங்க இவனை. சார் ஏனுங்க சார் இப்படி போட்டு அடிச்சிட்டே இருக்கீங்க? எல்லாம் இந்த மாயாவியோட வேலை. ஏய் சும்மா நீ பண்ணிட்டு மாயாவி மேல பழி போடாத. உன்னால என் மானமே போகுது. ஐயோ ஹனி, நான் சொல்றது கேளு ஹனி. நான் பாட்டு தேவன் வேலை பண்ணிட்டேன். அவன் தான் கையை எடுத்து அவனை அப்படியே இப்படிதான் 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 இப்படிதான். ஐயோ எனக்கு சார். இங்கதான் இருக்க அந்த மாயாவி, இங்கதான் இருக்கான், இங்கதான் இருக்கான். ஏய் ஐயோ வேணாம் ஹனி வேணாம். ஹனி ஹனி உன்னை ஐயோ நான் போய் சொல்லு ஹனி. ஐயோ ஹனி listen to me please. ஐயோ அக்கா திட்டாதீங்கக்கா. வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே சும்மா உட்கார்ந்திருக்கனால மண்டை கஞ்சி அடிச்சிட்டு பாருங்கக்கா. இல்ல மேம், நான் நல்ல கோயிலுக்கு போயிட்டு வேப்பில அடிச்சா சரியா போயிடும்.
ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்கக்கா. நான் அடிக்கல ஹனி. நான் தான் பாத்துட்டு இருந்தேனே அவ்வளவு உருண்டுட்டு இருந்தியே. இல்ல ஹனி, நான் பண்ணல. நீ யாரோ என் பக்கத்துல இருந்து என்ன அடிக்க நான் தான் வைக்கறாங்க. சொன்னேனுங்களேக்கா திட்டாதீங்கன்னு. இந்தாங்க சார், குடிங்க. இந்த வரு, நீ அதெல்லாம் தப்பா நினைக்காத. அவர் ரொம்ப தங்கமானவர், மனசுல எதுவும் வச்சுக்காத. என்ன நினைச்சா நீ மேம் வீடியோ வாசனையா இருக்கும் போது நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு. விக்கி, what are you doing? I didn't do it. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அவரோட மூஞ்சில தண்ணி ஊத்துன? நான் ஊத்தல ஹனி. என் கைய புடிச்சு யாரோ அவர் மேல அப்படி ஊத்தி விட்டாங்க. ஐயோ போய் சொல்றாரு. இப்படிதான் டீ வாங்க காசு எல்லாம் இருக்கும்போது நான் டீ வாங்கி கொடுத்தா அதை ஓசி குடி குடிச்சிட்டு என் மேல டீ ஊத்திட்டாரு அடி மேம். அப்படிங்களா? அக்கா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்கக்கா. இவர் பண்றது எல்லாமே தப்பா இருக்குதுங்கக்கா. மதம் முடிச்ச யானை மாதிரி இருக்கிறாருங்கக்கா. நல்ல செக்ஸாலஜி கிட்ட கூட்டி போங்க. ஐயோ அதுக்கு எதுக்கு நீ செக்ஸாலஜிஸ்ட்? அதுக்கு சைக்காலஜிஸ்ட் தான் பார்க்கணும். சைக்காலஜிஸ்ட்லாம் பத்தாது, அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் தான் கூட்டி போணும். அவங்க தான் அட்மிட் பண்ணி மெடிகேஷன் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அண்ட் கீழ்பாக்கு கூட கூட்டி போவாங்க. ஐயோ கீழ்பாக்கத்தை கூட்டி போனீங்கன்னா அங்க இருக்க டாக்டர் கூட ஒரு பைத்தியக்காரன். வேற என்ன தானங்க பண்றது? ஐயோ அதுக்கு தான் நேரம் ஏர்வாடி போயிட்டு இவருக்கு மொட்டையை அடிச்சு அதுக்கப்புறம் தலையில பச்சையில தடவி வாழையில போட்டு எங்கே செல்லும் இந்த வாழ்க்கை. நம்ம கண்ணுக்கு தெரியாதுந்தா எவ்வளோ பர்சு 1.5 வருஷத்துல எங்கேயோ போயிடுவனே. ஐயோ அம்பானி அம்பானி. ஆஹா, நான் என்னடா பேப்பரில் தான் புழுகுறானுங்கன்னு நினச்சேண்ணா. அந்த கண்ணுக்கு தெரியாத மனுஷன் நிஜமாலே இருக்கிறானா? நான் ப்ளீஸ்ண்ணா ஒரு வாட்டி அவனை காட்டுண்ணா. நான் ஏண்டா அவன் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டல, அப்புறம் எப்படி காட்டுறது? தள்ளி உட்கார. வணக்கம் சார். என்ன விக்கி சார், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லணும். நீங்களே கை நீட்டக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது. கரெக்ட் சார். சார் அப்புறம் நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார் இந்த மாயாவி என்னையவே சுத்தி சுத்தி வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா சார். என்ன பண்றதுன்னு புரியல சார். ஏன் அப்படியா சொல்லியா? ஆமா சார். ஏல உண்மையா? மாயாவி உங்களை ஏன் சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்றான்? யாத்தே என்னங்க சார் என்னவே அடிக்கிய? சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். நீங்க அடிக்கலையா? இந்த மாயாவி தான் வந்து சார் மாயாவி வந்துட்டா சார். மாயாவி எங்கடா மாயாவி இங்க இருக்கான். எங்கடா அவன்? இங்க இருக்கான். டேய் சொல்லா எங்கடா அவன்? டேய் டேய். ஓ இதுதான் மோனோ ஆக்டிங்கா? இல்ல சார் இங்க இருக்கான். மாயாவி வந்துடா சார். வந்துடா சார். வந்துட்டா சார். டேய் டேய் டேய். டேய் மாவன என் கையில மாட்டேன். டேய் தள்ளாதடா. எகிரி குஸ்டா எகிரி குஸ்டா. எங்கடா டேய் எங்கடா டேய். எங்க தானே இருக்கிறான்? என்ன ஆச்சு மாயாவி சார் வந்துட்டா சார். இங்க தான் கை 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 விடு கை விடு கை விடு கை 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 விடு முடியவுண்ணா டேய் கைய விடு டேய் முடியவுண்ணா கைய விடுடா முடியவுண்ணா புடிக்கடா முடிய கைய விடு மாயாவி கை விடுடா டேய் புடிச்சிருக்குது. சார் சார் இங்க தான் இருக்கா. அவனை விட மாட்டேன் சார். அவனை துப்பாக்கி கொடுங்க. விக்கி அவனை இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணடா டேய். டேய் டேய் இங்க இருக்கியா? டேய் கோட மாதிரி பின்னாடி வரடா டேய். டேய் நீ ஒரு ஆம்பளை ஆளு யாரோ டேய். சுத்து போடுடா டேய். டேய் விக்கி சார் பின்னாடி வரடா டேய். விக்கி சார் யோ விக்கி யோ தேவையில்லாம உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். கிழிப்ப. வாடா வா வா உன்னை நீ காலி பண்ற பாரு டேய். ஏய் பின்னாடி வரடா டேய். ஓடணும்டா டேய். டேய் டேய் டேய். பழனிக்கு போறா டேய்.